Hello friends, தமிழில் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், நீங்கள் நம்ம வந்து ஸ்டுடியோக்கு ஒரு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நாங்கள் வந்து iPhone 11 Pro தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இது வீடியோ ஓகே, இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு வச்சுருந்தோம். அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கினது தான் Canon M50. நிறைய ரிவ்யூஸ் பார்த்தோம், நிறைய யூடியூபர்ஸும் அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ அந்த கேமரா வாங்கியிருக்கோம். அது இப்போ தான் வந்துச்சு. ஸோ அந்த கேமரா வந்து நம்ம உங்கள் எதிர்த்து தான் நானே இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். சரி, அதனால் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் முன்னாடி நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எங்கே வாங்கினது, அப்புறம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா tataclick.com அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் வெப்சைட் தான். இதில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இது நல்லா பெஸ்ட் டீலாக கிடச்சிது எங்களுக்கு. ஸோ அது என்ன ப்ரைஸ்ன்றது நல்லா லேட்டராக சொல்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். Canon லென்ஸு, கிட் லென்ஸ் இது ஒருத்து பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. சரி, ஓகே, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கேமரா ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா NFC சிக்னல் ஸ்ட்ரென்த் சைடு இந்த சைடு தான் இருக்குது. தென் வந்து இந்த எக்ஸ்டர்னல் மைக் போட்டு மைக் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் மைக்கு. தென் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் இதில் ஒரு மெயின் ஃபீச்சரே பார்த்திங்கன்னா இதில் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க இல்லையா. மற்ற கேமராலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணும்போது நம்ம எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் ஸ்விட்ச் ஓவர் ஆகும் நார்மல் டிஸ்பிளேலேருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் கிட்ட நீங்கள் கொண்டு போகும்போதே நீங்கள் வந்து மாறிடுது. ரெண்டாவது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் நம்ம வந்து ஃப்ளாஷை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் மைக் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டோம். ரெண்டாவது என்னோட அட்வைஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு vlogger, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்க போகிறீங்க, கண்டினியூஸாக நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்க அந்த மாதிரினா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேமரா வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து மெயினான ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கேமரா நீங்கள் இது பண்ணுறீங்க, பேட்டரி இப்போ சார்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பேட்டரி ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு 1.5 hours to 2 hours தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதில் பேட்டரி அடிஷ்னலாக இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. அதே மாதிரி மெமரி கார்டும் இன்னொரு அடிஷ்னலாக இப்போ 16 GB இருக்குது, இன்னொரு 16 GB வாங்கிக்கோங்க. ஒரே ஷார்ட்டில் வந்து 64 128 அந்த மாதிரி போகாதீங்க. 60 கூட ஒரு 2-3 இதுவாக இருந்தால் கார்டு நீங்கள் மாற்றிக்கலாம், டக்குன்னு மாற்றிக்கலாம். நீங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ரெண்டாவது இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. நான் வந்து இன்னும் ஃபுல்லாக நான் வந்து இதை பற்றி நான் மோட்ஸ் பற்றி நான் இன்னும் ஃபுல்லாக நான் பார்க்கல. அதை பற்றி நான் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம இன்டெப்த் ரிவ்யூவில் நான் vlogsலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். மை செல்ஃப் ஒப்பீனியன், இந்த கேமரா நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேமரா உண்மையாலுமே வந்து அதனுடைய எனக்கு ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா அதனுடைய வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நான் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறத விட எனக்கு கொஞ்சம் தான் வெயிட்டாக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஐஃபோன் வந்து வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதை விட வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தான் வெயிட்டாக இருக்குது. அடிஷ்னலாக நம்ம லென்ஸ்லாம் மாற்றுறோம், லென்ஸ்லாம் போகிறோம்னா கண்டிப்பாக அதை விட வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து vlog நானே ஒரு கையில் நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது என்னுடைய இமேஜ் குவாலிட்டியும் சரி, இதனுடைய ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே நான் வந்து அதுவே வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுது. அதாவது நம்ம டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டச் பண்ணும்போது அதுவே கைட் பண்ணுது. அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். இப்போ எந்த பாயிண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் மாதிரி கேட்குது. அதை நம்ம ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பிளர் ஆக்கிறதுலாம் வந்து உண்மையாலுமே Canon வந்து இதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சஜஷன்ஸ் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ போடலான்றதையும் சஜஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ.